தொடர்ந்து பாகிஸ்தான் என்ன மாதிரியான தாக்குதல் முன்னெடுக்கிறாங்க, அதற்கு எப்படி இந்தியா தக்க பதிலடி கொடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவின ட்ரோன்களை இந்திய விமானப்படை இடைமறித்து அளித்தது தொடர்பான அந்த விவரத்தை தான் பார்க்கிறோம். 2 दफा अटैक किया, उसके बाद मौजूद हूँ और यहाँ भारत की जानब से शदीद हमला किया गया और आप देख सकते हैं पाकिस्तानी निकल आए हैं। पाकिस्तान जिंदाबाद का नारा लगा रहे हैं, पाकिस्तान का परचम लेकर बाहर निकले हैं, नारा तकबीर अल्लाह अकबर का नारा लगा रहे हैं। पाकिस्तान जिंदाबाद का नारा। अस्सलाम वालेकुम, मैं हूँ हसनैन, आप देख रहे हैं नया पाकिस्तान नूरहान एयरबेस, जहाँ भारत ने अटैक किया, 2 दफा अटैक किया, उसके बाद मौजूद हूँ और यहाँ भारत की जानब से शदीद हमला किया गया और आप देख सकते हैं पाकिस्तानी निकल आए हैं, पाकिस्तान जिंदाबाद का नारा लगा रहे हैं, पाकिस्तान का परचम लेकर बाहर निकले हैं, नारा तकबीर अल्लाह अकबर का नारा लगा रहे हैं। पाकिस्तान जिंदाबाद का नारा। अस्सलाम वालेकुम, मैं हूँ हसनैन, आप देख रहे हैं नया पाकिस्तान। பாகிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள் குடியிருப்பு மீது பாகிஸ்தான் ஏவின அந்த பொருட்கள் அங்கே விழுந்து தீப்பற்றி எரியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறத, இந்தியா மேலே தாக்குதல் நடத்துறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னு அவங்க கூச்சலிட்டு கதறக்கூடிய அந்த காட்சிகளையுமே நம்மளால் பார்க்க முடிகிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். இதுவரைக்கும் அவர்கள் நடத்தின ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும், ஏவுகணை தாக்குதலாக இருக்கட்டும், இந்தியா வானிலையே தடுத்து நிறுத்தி அழித்து இருக்கிறார்கள். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பாகிஸ்தான் ராணுவம் ஏவின ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கதா சொல்லப்படுகிறது. பஞ்சாப்ல குறிப்பா அந்த பகுதி எல்லையில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, இதனால யாருக்காவது ஏதாவது பாதிப்பு அங்க ஏற்பட்டு இருக்கிறதா, அது குறித்த விவரம்? நிச்சயமாக தொடர்ந்து முன்பு குறிப்பிட்டது போலவே பாகிஸ்தான் மேலும் இந்த சூழ்நிலையை ஒரு பதட்டமாக ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஏன்னா இந்தியா மீது பாகிஸ்தான் வச்சக்கூடிய அதாவது ஆபரேஷன் சிந்து சமயத்தில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, மத வழிபாடு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்ட்டு பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சது. ஆனால் தற்பொழுது பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே நிகழ்த்தி இருக்கிறது. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தரஸ்ல சீக்கிய குடியிருப்புகள் மீது பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் விழுந்ததுல அந்த பகுதியில் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமாகவே அந்த பகுதி மக்கள் எவ்வாறு எண்ணப்படுகிறார்கள் அப்படிங்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது எல்லைக்கோடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பகுதிகளில் நேற்று முழுவதும் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அத்துமீறி ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்களோ தற்பொழுது பாகிஸ்தானுடைய அவர்களுடைய தாக்குதல் என்பது தற்பொழுது அதிகாலை முதலே பஞ்சாப் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுங்க. ஏன்னா தொடர்ந்து பஞ்சாப்ல பல பகுதிகளிலுமே தொடர்ந்து அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஒவ்வொரு முறையுமே தாக்குதலை நிகழ்த்தி வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது பொழுது இதற்கு முன்னதாக பல தாக்குதலை இந்தியா முறையெடுத்திருந்தாலும் கூட தற்பொழுது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தரஸ்ல சீக்கிய குடியிருப்புகள் மீது பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் விழுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதிகளில் மிக ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 3 அமிர்தரஸ், பத்திண்டா, ஜலந்தர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அமிர்தரஸ்ல தான் சற்று நேரத்துக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய ஆயுதம் ஏந்தி வந்த ஆளில்லா ட்ரோன்களை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த அமிர்தரஸ் அருகே இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய குடியிருப்புகள்ல தற்பொழுது பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் என்பது குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக கூட முப்படைகளுடைய தலைமை தளபதி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் பதட்டம் சற்றே அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஆலோசனை மேற்கொள்வாங்க என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தரஸ் சீக்கிய குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான்ல 3 மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமிர்தரஸ் அருகே பாகிஸ்தானுடைய ஆயுதம் ஏந்தி வந்த ஆளில்லா ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டி வீழ்த்திருக்கக்கூடிய இந்த சமயத்துல பாகிஸ்தானுடைய ட்ரோன் அமிர்தரஸ் அருகே இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதிகளில் விழுந்திருக்கிறது. மேலும் அந்த பகுதி மக்களிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வெங்கட், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.